அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம். ராஜமரம் என்பது எதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அரச மரத்தின் வேர் பகுதியில் பிரம்மனும், நடுவில் திருமாலும், உச்சியில் ஈசனும் அருள் புரிவதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. அதனாலேயே அரச மரம் ராஜ விருட்சம் என்று அழைக்கப்படுகிறது. உறுதியான மரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஊசி இலை மரத்தை தான் உறுதியான மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. முள் உள்ள மரம் எதுன்னு பார்த்தோம்னா கல்யாண முருங்கை. முள் முருங்கை, கிஞ்சுகம், கவிர், புலகு, முள்முறுக்கு, மலையெருக்கு போன்ற பல்வேறு பெயர்கள் உண்டு இந்த மரத்துக்கு. முருங்கை போல கிளைகளை வெட்டி வைத்தால் வேர் பிடித்து வளரும் தன்மையுடையது இது. மரத்தின் தண்டில் பார்த்தோம்னா முட்கள் ஆங்காங்கே இருப்பதால தான் இதை முள் முருங்கை அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்திலேயே மிக உயரமான மரம் எதுன்னு சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டு திபெத்தில் 102.3 மீட்டர், அதாவது 336 அடி சைப்ரஸ் கண்டுபிடிக்கப்படும் வரை ஆசியாவின் மிக உயரமான மரமாக நம்பப்படுகிறது. இந்தியாவின் தேசிய மரமாக ஆலமரம் ஏன் கருதப்படுகிறது? ஏன்னா பழங்காலத்திலிருந்தே ஆலமரம் இந்து மதத்துடன் தொடர்புடையது. இது முஸ்லிம்களின் புனித மரமாகவும் கருதப்படுகிறது. உண்மையில மக்கள் பிரார்த்தனை செய்வதற்கும் தியானம் செய்வதற்கும் ஆலமரங்களை தங்கள் விருப்பமான இடங்களாக ஆக்கியுள்ளனர். ரோஸ்டிக்மா என்ற துணை இனத்தை குறிக்கும் மகத்தான உறுதியான ஆலமரம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஆலமரம் அதன் உயிர்காக்கும் பண்புகள் மற்றும் புனிதத்தன்மை காரணமாக இந்தியாவின் தேசிய மரமாக ஒரே தேர்வாக உள்ளது. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. மரம் வளர்ப்போம், மனிதம் காப்போம்.